வணக்கம் அண்டி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. இன்றைய நாளில் வந்து அன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடிப்பு நைட் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். இன்றைய 2026ஆம் ஆண்டு முதல் சர்ப்ரைஸ் உங்களுக்கு தான். சரிதானே? கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் வந்து கலகலப்பாக இருக்கணுமென்று தான் என்னுடைய விருப்பம். மற்றவங்களையும் கலகலப்பாக வச்சிருக்கணுமென்று தான் என்னுடைய விருப்பம். பார்த்துருப்பீங்க, இன்னும் இந்த தம்பி வந்தோடனே வடிவாக கதைக்கிறார், எல்லாருமே சிரிக்கிறாங்க. சந்தோஷம். உங்களோட சந்தோஷம், நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் உங்களோட உறவுகள் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல. அதை பார்க்குறதுக்கு அவங்களும் டல்லாக இருந்தாங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதால உங்களுக்கு முதல் தேங்க்யூ, உங்களோட தேங்க்ஸ். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பேர் இவருக்காக கேட்பேன். உங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லி பேர் கட்டாயம் தெரியத்தானே வேணும். என்னென்னு உங்களை சொல்லுவாங்க? என்ன பேர் உங்களுக்கு? லதா. ஓகே, அழகான பேர் உண்டு. என்னென்னு சொல்லி சொன்னால் பழைய காலங்களில் வந்து இந்த லதான்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. இந்த லதாண்ட பேர் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, எல்லாருக்குமே ஒரு விருப்பம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த லதாண்ட பேர் இருக்குது. சரிதானே? அப்போ நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. என்னடா எல்லாருக்குமே இருக்கிற பேர் எங்கட அம்மாக்கள் எல்லாரும் வச்சிருப்பீங்க. அம்மா இல்லாத அப்பா வச்சுருப்பாங்க, இல்லாத அம்மா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த லதான்னு சொல்லி நான் பார்த்த இடத்துல வந்து என்னென்னு சொன்னேன், லதாவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பேர். சரிதானே? நான் படித்தது அறிஞ்சதில் வந்து ஒரு அதிர்ஷ்டமான பேர் வந்து லதா. கூடுதலாக வந்து இந்த கடைகளுக்கு வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு பில்டிங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்படி இல்லாமல் இருக்குது. முல்லைத்தீவிலையும் லதா ஸ்டூடியோ, பிரபலமான ஒரு ஸ்டூடியோ, லதா ஸ்டூடியோ. அறிஞ்சிருப்பீங்க நீங்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், லதா ஸ்டூடியோன்னு சொன்னால் பிரபலமான ஸ்டூடியோ. அது வந்து ஒரு அதிர்ஷ்டமான பேருன்னு சொல்லுவாங்க. லக்கி பேர். சரிதானே? அந்த மாதிரி உங்களோட இந்த பேரை வந்து உங்களோட அம்மாக்கள் யார்? அம்மா வச்சவங்களா, அப்பா வச்சவங்களா? என்ன சிரிக்கிறீங்க? என்ன யார் வச்சவங்க? தெரியாது. அப்பா வச்சவர். சரி, அப்பா. உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கணும், ஒரு நல்ல பேருன்னு சொல்லி உண்மையிலேயே வச்சிருக்காங்க லதான்னு சொல்லி. எப்படி உங்களோட அப்பா கூப்பிடுவார் கூட? லதாண்டு. அப்படி. ஓகே. சோட்டாவே லதா குட்டி அப்படி ஒன்றும் இல்லை, லதா தான். லதாமா. ஓகே, அதுதான். அம்மா அப்பா வந்து ஏதோ ஒரு செல்ல பேர் அங்கே பின்னுக்கு வைப்பாங்க. அதைத்தான் கேட்டேன்னா உங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன். அன்றைக்கும் வந்து அந்த பிறந்தநாள் வந்து நீங்கள் கொண்டே அடையிக்க வந்து உங்களோட பேரை நான் கேட்க உங்களோட அப்பாவை நீங்கள் கட்டாயம் நினைப்பீங்க. ஓகே தானே? அப்பாவையும் அம்மாவையும் நினைப்பீங்க. உண்மையிலேயே ஒரு லக்கியான பேர். இன்றைக்கு அந்த லக்கி மாறக்கூடாதுன்னு சொல்லித்தான் விளக்கிட்டேன்னா ஏதோ கடவுள்லாம் இதை மறைச்ச மாதிரி. இன்றைய நாளில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் இருக்கணும், நோய் நொடி எல்லாம் இல்லாமல் போகணும், இருந்தாலும் இல்லாமல் போகணும். எப்போவுமே உங்களோட சந்தோஷம்தான் உங்களோட பிள்ளைகளோட சந்தோஷம். அதுதானே? என்ன பிள்ளைகள் உறவுகளோட சந்தோஷம். எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு? 63வது பிறந்த நாள். ஓகே. இன்னும் உங்களுடைய உடலோட ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த 63வது பிறந்த நாளில் நீங்கள் யூகேலேருந்து வந்திருந்தாலும் இந்த செம்மலை என்ற கிராமத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இந்த பிறந்த நாளில் கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. என்னென்னு சொன்னால் இந்த செம்மலை வாழ் மக்களுக்கு வந்து அருட்கடாட்சம் இந்த மாணிக்க பிள்ளையார் தான். சரிதானே? என்ன அவற்ற இடத்துல நீங்கள் வந்து முதல் தடவையாக வந்து இந்த பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே சொல்லி அப்படி 2 பேரும் பிடிச்சி வைப்போம். சரி, நிறைய ஃப்ரூட்ஸுகள் சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய ஃப்ரூட்ஸுகளை தந்திருக்கிறாங்க. சரிதானே? உண்மையிலேயே அந்த பழங்கள் சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர், பழங்கள் கட்டாயம் சாப்பிடுங்கன்னு சொல்லி. அதுதான் ஒரு ஆரோக்கியத்துக்குரிய உண்மையிலேயே ஒரு பொருள். ஓகே, இன்னொரு திங்ஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க. இன்னொரு திங்ஸ் அதையும் உங்களுக்கு தாரன். இன்னொரு பொருள் தந்துருக்காங்க கிஃப்டா. ஏன் உங்கள்ட்ட ஃபோன் இல்லையோ ஆண்டி? லதா ஆண்டி அப்போ ஃபோன் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். சரிதானே? ஏன்னா ஃபோன் அனுப்பிக்கிறாங்களா? அப்போ என்ன இப்போ ஃபோன் இருக்குன்னு தெரியாதவங்க இல்லை அனுப்பியிருக்கிறாங்களா, புதுசாக வேண்டி அனுப்பியிருக்கிறாங்களா? சரி, அப்போ யாரை கூப்பிடுவோம்? சரி, நீங்கள் போங்க, பக்கத்தில் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. என்ன தேடுறீங்க? என்ன போன காணையில் அண்டி கொடுங்க. அப்போ இவதான் போன தேடுறா. உண்மையிலேயே போன இல்லையா? காசு அவ கடைக்காரன் மாறி வச்சுட்டான். காசை கொடுத்து போன வேண்டிய போனை எடுத்துட்டு காசை வச்சுட்டான் போல. என்ன போன காணையில் என்ன பிரச்சனை? எனக்கும் பிரச்சனையாக வர போகுது. போன காணையிலேன்னு சொல்லி என்னண்டி சொல்றீங்க? நான் காசு கொடுத்தேன், போனை வையுங்கன்னா அவன் போனை எடுத்து போட்டு காசை வச்சு விட்டான் போலோட. சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு 50,000 இருக்குது. சரிதானே? 75,000 ரூபா கேஷ் தந்துருக்குறாங்க.
அது கொஞ்சம் புது தாள்கள் எல்லாம் தந்திருக்கிறாங்க போல இருக்கு. ரைட், ஓகே. அதை ஓப்பன் பண்ணதுக்கு முற்பாடாக யார் இந்த மாதிரி எல்லாம் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? சொல்லுங்க, யார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை பண்ணியிருக்கலாம்? சர்ப்ரைஸ் பிறந்த நாளில் வந்து ஒரு சர்ப்ரைஸாக யார் அனுப்பியிருக்கலாம்? உங்களோட கெஸ்ஸிங்கில் யாரை நீங்கள் நினைக்கிறீங்க? விளங்கில ஓ ஜெர்மனில் உங்களோட பிள்ளையர். நீங்கள் ஜெர்மன்லேருந்து தான் வந்தீங்களே என்ன? ஓகே, ஜெர்மனில் பிள்ளையர் செய்திருப்பாங்க. நீங்கள் என்னென்னு சொல்லிச்சேன், வந்து இந்த காலத்தில் நான் ஒரு 3-4 வருஷம் நான் இந்த சர்ப்ரைஸை செய்கிறேன். எல்லாருமே பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. சரி, அதை நிச்சயமாக பிள்ளையெல்லாம் செய்திருப்பாங்க. அவங்கள விட வேறு ஒருவருமே செய்யறது இல்லை, சகோதரங்கள் செய்யவே மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம். ஆனால் எனக்கு என்ன அதிசயம்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் உங்களோட பிள்ளைகளை முதல் தடவை சொல்லாமல் உங்களோட தம்பியை மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை சகோதரன் தம்பி இருக்கிற? எத்தனை தம்பி? 4 தம்பி. 4 தம்பியில் ஒரு தம்பியை தான் சொன்னீங்களா இல்லை 4 தம்பின்னு சொன்னீங்களா? ஒரு தம்பி. அவர் யார்? குமாரன். அவர் என்ன 4 தம்பியன்னு சொல்லாமல் ஒரு தம்பியை சொன்னதுக்கு காரணம் என்ன? சும்மா என்னுடைய கேள்வி என்னென்ன, 4 தம்பி இருக்கீங்க, ஒரு தம்பியை மட்டும் சொல்லி இருக்கிறீங்க. கூட பாசம். ஓகே, எத்தனையாவது தம்பி அவர்? எத்தனையாவது தம்பி? கடைசி தம்பி. வெரி குட். என்னோட சார் எனக்குமா பாசங்கள் வந்து மூத்த பிள்ளையிலே இருக்கும், அல்லது கடைசி பிள்ளையிலே இருக்கும், அல்லது கடைசி தம்பியிலே இருக்கும், கடைசி தங்கச்சியிலே இருக்கும். சரி, அவர் கடைசி தம்பி என்றபடியா கூட பாசம் இருக்கிறபடியினால் நீங்கள் அவரை சொல்லியிருக்கிறீங்க, குமரன் என்ன? சரி, பார்க்கலாம். அவர் இல்லாட்டிக்கு என்ன செய்ய? தற்செயலாக அவர் இல்லாட்டிக்கு பிள்ளைகளும் இல்லாட்டிக்கு உங்களோட மிஸ்டர் என்ன சிரிக்கிறீங்க? அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களோட கணவன் தான். என்றைக்குமே உங்களோட கணவனுக்கு அடுத்தபடியாக தான் பிள்ளைகள். சரிதானே? பிள்ளைகளோட சேர்ந்து சரி. அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க பக்கம். உங்களோட பிள்ளைகள்லாம் செய்திருப்பினா பிள்ளைகள் இருக்கான்னு சொல்லியிருக்கலாம். சரி, அவர் உண்மையிலேயே ஒரு புரிந்துணர்வு கொள்ள உங்களோட கணவன் நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் சொன்னாலும் அது ஓகே அப்படி தானே? என்ன அப்படியா? அல்ல கோவிப்பேரா? இல்லை தானே? என்ன சொல்கிறீங்க? இல்லை, பிள்ளைகளை நீங்கள் சொன்னாலும் பரவாயில்லை, என்ன சொல்லாட்டிக்கும் பரவாயில்லைன்னு உங்களோட மிஸ்டர் அப்படியான ஒரு புரிந்துணர்வு உள்ள மிஸ்டராக இருக்கும். என்ன அப்படி தானே உங்களோட கணவர்? என்ன? சரி, ஓகே. அவர் செய்திருந்தால் என்ன செய்வோம்? ஓப்பன் இதில் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது உள்ளுக்கு. அதில் உங்களோட மிஸ்டர் செய்திருக்கலாம், எல்லாம் செய்யாமல் இருக்கலாமா? உங்களோட கணவன் செய்திருக்கலாமா? இல்லை, செய்திருப்பேன் கட்டாயம். சரி, இந்த மாதிரி இந்த கேஷை தந்துருக்குறாங்க, இதை தந்துருக்குறாங்க. இந்த நாளில் வந்து நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், இந்த இடத்துல உங்களோட உறவுகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு சர்ப்ரைஸை தந்துருக்குறாங்க. சரி, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுவோமா? யாருன்னு பார்ப்போம். ஓகே அக்கா, ஓப்பன் பண்ண. சாரி, நீங்களும் ஆர்வமுடன் பார்க்குறீங்க போல இருக்கு. யாரப்பா இதை அனுப்பினது? நீங்கள் தானே? உங்களோட படம். ஓகே, நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீங்களா? என்ன பிற மகனும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க உங்களோட தம்பி போட்ட. சரி, அக்கா வந்து தூரத்தில் இருந்தாலும் அக்காவுடைய அந்த பாசம் தன்னை இன்றைக்குமே மறக்க முடியதில்லை என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அக்காவுக்கு நான் செய்யணும்னு சொல்லி ஒரு 75,000 ரூபாய் கேஷ், இந்த ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட், அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமையும் ஞாபகத்துக்கு தந்திருந்தாங்க. எனக்கு சொல்லியிருந்தார், அவள் எடுத்துக்கொண்டு அங்கே வார மாதிரி ஒரு ஃப்ரேமை செய்து கொடுங்க தம்பின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் ஜெர்மனுக்கு போய்க்கே அதை கட்டாயம் கொண்டு போகணும், அதை தான் சொல்லியிருந்தார். அதை எடுத்துக்கொண்டு வார மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார். ஓகே, இந்த தருணத்தில் உங்களை நினைச்சு உங்களோட தம்பி செய்திருந்தார். சின்ன ஒரு குட்டி கவிதையும் எனக்கு தந்திருந்தார். சரி, அக்காவுக்கிட்ட அதை ஒரு வாசித்து விடுங்க தம்பின்னு சொல்லி. என் பாசத்துக்குரிய அக்காவுக்கு தம்பியின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அக்கா, உன் அன்பில் நான் அக்கா, உன் அரவணைப்பில் நான் குழந்தை அக்கா, உன் துன்பத்தில் நான் உன் தோழன் அக்கா. 1000 உறவுகள் நமக்கிடையே வந்தாலும், நமக்கிடையே 1000 சோகங்கள், சண்டைகள், கண்ணீர்கள், வலிகள் வந்தாலும் அக்கா என்ற அந்த பாசம் பந்தம் இன்றைக்கு மட்டுமில்லை, எப்போதும் மாறாதக்கா. அக்கா, நீ இனிமையாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட ஆயுளோடும் நீங்கா புகழோடும் வாழ மனதார வாழ்த்துகிறேன் இந்த பிறந்த நாளிலே.
என்றும் அன்புடன் உங்கள் அன்பு தம்பி என்று சொல்லி ஒரு சின்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லிக்கே நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு உறவண்டு யோசிச்சிருந்தேன். அந்த மாதிரி அந்த வளர்ந்து ஒரு வயதை கடந்தாலும் அந்த பாசம் இன்றைக்குமே இருக்குது. ஓகே தானே? சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களோட தம்பி நினைச்சு செய்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட தம்பிக்கு என்ன சொல்றீங்க? சரி, அழக்கூடாது, அழக்கூடாது. ஓகே, சரி சரி, அழக்கூடாது. அக்கா சந்தோஷமா இருக்கணும் மட்டும் தான் தம்பி தந்தார். சரி, ஓகே ஓகே, சரி. அது ஆனந்த கண்ணீர் தான், அழுகை இல்லை. ஓகே ஓகே, சரி. அக்கா இப்படி எப்பயுமே இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன், நீங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன் எப்பயுமே உடலோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். பல்லாண்டு காலம் நீண்ட காலம் நோய் நொடியண்டி இருக்கணும்னு சொல்லி புதுக்குடி நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதுடன் இறைவனிடத்திலையும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு, அதே நேரத்தில் உங்களை நினைச்சு செய்த உங்களோட தம்பிக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவரும் அவருடைய ஃபேமிலியும் வந்து உடல் ஆரோக்கியமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கூறிக்கொண்டு, எது சொல்றீங்களா தம்பி? அதில் ஃபோனில் சொல்லுங்க. அப்படியா சொல்றீங்க? ஓகே, சரி. உண்மையிலேயே அந்த நன்றியையும் நீங்கள் அந்த இதை நீங்கள் ரெண்டுக்குமே மறந்து விடாமல் அதை சொல்லியிருக்கிறீங்க. சரி, அவர் பார்த்து கொண்டிருப்பார், எப்பயுமே சந்தோஷமாக இருப்பார். அக்கா உன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய சந்தோஷம். ஓகே தானே? எனக்கு சொல்லியிருந்தார் நீங்கள் கேக் வெட்ட மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தார். கேக் வேண்டாம்னு சொல்லியிருந்தார். அக்கா கடைசி வெட்ட மாட்டான். சரி, என்றாலும் இதை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். அதனால் அந்த மாதிரியான திங்ஸ்களை தந்திருந்தார். தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே தானே? ஓகே.